முருகனுக்கு இன்னொரு சிறப்பு இருக்கிறது. அவன் என்ன செய்வான் என்றால், தன்னை யாராவது இகழ்ந்தாலும் அருள் செய்வான் என்பது முருகனுடைய ஒரு நிலை. தீமை செய்தால் முருகன் அருள் செய்வானா? இது அடுத்த கேள்வி. இப்ப திட்டான், ஒருத்தன் திட்டான், தமிழ்லே திட்டான், சரி, அவனுக்கு அருள் செய்து விட்டான். ஆனால் நம்முடைய சமயம் என்ன சொல்கிறது, நம்முடைய தத்துவங்கள் என்ன சொல்கின்றன? நன்மை செய்தவனுக்கு இறைவன் அருள் செய்வான். இதுதானே நம்முடைய சமயம் சொல்லுகிற உண்மை. தீமை செய்கிறவனுக்கு இறைவன் அருள் செய்வானா? தீமை செய்கிறவனுக்கு இறைவன் அருள் செய்ய மாட்டான் என்பது நம்முடைய கதைகளிலே, புராணங்களிலே, இதிகாசங்களிலே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கந்த புராணத்தை பாடுகிற கச்சியப்ப சிவாச்சாரியார் என்ன சொல்கிறார் என்றால், நீ தீமை செய்வது பற்றியும் கவலைப்படாதே. தீமை செய்கிறாயா? பல தீமை செய்து விட்டாய். இப்ப நமக்கெல்லாம் அதுதான் பிரச்சனை. ஐயோ, இதை கேட்க பயமா இருக்கிறதே, நான் அதை செய்தேனே, இதை செய்தேனே என்று நாம் செய்த களவெல்லாம் நம் மனதிலே பட்டியலிடப்படும். அப்போ இந்த தீமையெல்லாம் செய்து விட்டேனே, தெரியாமல் செய்து விட்டேனே, எனக்கு அறிவில்லாமல் செய்து விட்டேனே, சொற்பொழிவுகளை கேட்காமல் செய்து விட்டேனே, இனி நான் எப்படி அதில் இருந்து தப்புவதென்று ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? 2 விடை சொல்கிறார்கள். ஒன்று சொன்னார்கள், நீ தீமை செய்து விட்டாயா? கவலைப்படாதே. தீயவை புரிவரேனும் குமரவேள் திருமுன்புக்கால் தூயவர் ஆகி மேலை தொல்கதி அடைவர் என்பர். நீ தீமையே செய்தாலும் கூட முருகனுக்கு முன்னாலே போய் நிற்கிறாயா? போதும், அந்த அளவிலே நீ தூய்மையான ஆகிவிடுவாய். இப்படி ஒரு கடவுள் உண்டா? தீமையே செய், பிரச்சனை இல்லை. தீமையே செய்தாலும் கூட நீ அந்த தீமையை செய்துவிட்டு முருகனுக்கு முன்னாலே வந்து நிற்கிறாயா? நின்றால் தூயவராகி விடுவாய். தூயவராகுவது மட்டுமல்ல, மேலை தொல்கதி அடைவர் என்பர். மேலே மேலே போய் உனக்கு வீடு பேறு கூட கிடைக்கும். அப்போ இதை ஒருத்தர் சொன்னார், கச்சியப்பர் சொல்லுகிறார். அது சொன்ன உடனே யாராவது ஒருத்தன் கேட்டிருப்பான், சாமி இது என்ன சும்மா நீ எடுத்து விடுற? கந்த புராணம் பாட தொடங்கினா இப்படியே தள்ளி விடுறது தானா? தீயவை புரிந்தவனுக்கு வாழ்வு கிடைக்குமா? கிடைக்கும். அப்படியானால் ஒரு சான்று சொல் என்றான் அவன். நீ சொல்றது உண்மையானால் ஒரு சான்று சொல்லு. தீயவை புரிவரேனும் குமரவேள் திருமுன்புக்கால் முருகவேள் திருமுன்புக்கால் தீயவர் ஆகி மேலை தொல்கதி அடைவர் என்பர். இவன் கேட்டோனே அவர் சொன்னார், ஆயவும் வேண்டுங்கொள்ளோ. இதுக்கு ஒரு ஆராய்ச்சி வேணுமாடா? நீ ஒரு மேற்கோள் சொல்லுன்றதானே சொல்லுகிறாய். இது நடக்குமா என்று கேட்கிறாயே, இதுக்கு ஆராய்ச்சி பண்ண வேண்டுமா? ஒன்றுமே தேவையில்லையடா. அதுக்கு என்ன ஆராய்ச்சி சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ஆயவும் வேண்டும் கொள்ளோ அடுசமர் அண்ணாள் செய்த மாயையின் மைந்தன்தானும் வரம்பிலா அருள் பெற்றுதான். மற்றவர்களுக்கு தீமை செய்கிறது தானே இப்ப நீ பேசுறது. அங்க அடிச்சேன், இவனுக்கு களவெடுத்தேன், இவனுக்கு பொய் சொன்னேன், இதுதானே பேசுற. இதை விடுறா. ஒருத்தன் இருந்தான், அவங்க அம்மாவுக்கு பேர் மாயை, அவனுக்கு பேர் சூரன். அவன் என்ன செய்தான் தெரியுமா? மற்றவர்களுக்கு தீமை செய்த நேரா முருகனுக்கே தீமை செய்ய போயிட்டான்டா. முருகனுடைய சண்டை பிடிக்க போனான். முருகா வா, உன்னோட நான் யுத்தம் புரிய வந்திருக்கிறேன். மற்றவர்களுக்கு தீமை செய்வது மன்னிக்கிறது இருக்கட்டும், முருகன் தனக்கு தீமை செய்ய ஒருத்தன் வந்து நின்றான். சூரன் என்று ஒருத்தன் வந்து நின்றான். இப்போ என்ன செய்தார் முருகன்? அவனுக்கு என்ன பண்ணி இருக்க வேண்டும்? அவனை அழிச்சிருக்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறார்? ஆயவும் வேண்டுங்கொள்ளோ அடுசமர் அண்ணாள் செய்த மாயையின் மைந்தன் தானும் வரம்பிலா அருள் பெற்று உய்தான். அந்த சூரனுக்கு என்ன வரம் கொடுத்தான் தெரியுமா? நம்ம முருகன், நம்ம தமிழ் முருகன் என்று சொல்ல நமக்கு உரிமை எப்போ வரும் தெரியுமா? எல்லாரையும் மன்னிக்க என்றைக்கு தயாராக இருக்கிறோமோ அன்றைக்குத்தான் நாங்கள் தமிழ் முருகன் என்று சொல்ல வேண்டும். சண்டை பிடிக்கிறதுக்கு தமிழ் முருகன் வேண்டாம். எல்லாரையும் சேர்த்து மன்னிக்குவதற்கு தயாராகிறவன் தான் தமிழ் முருகன். அவன் என்ன செய்தான் என்று சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், ஒருத்தன் சூரன் சண்டைக்கு வந்துட்டான். அவனுக்கு கொஞ்ச நெஞ்ச அருளாடா கொடுத்தான். வரம்பில்லா அருள் பெற்று கொடுத்தான். எவ்வளவு அருளை கொடுத்தான் தெரியுமா? வரம்பில்லாத அருளை கொடுத்தான், எல்லை இல்லாத அருள். அது என்ன அருள்? வந்து சண்டை பிடிக்கிறான், என்னென்னமோ செய்து பார்த்தார் முருகன், அவன் கேட்கவில்லை. ஒரு எல்லையிலே அவனுக்கு தெரிகிறது, நான் அழிய போவது உறுதி, பாலன் என்று நினைந்தேன் என்று அவன் உணர்கிறான். ஆனாலும் சண்டை பிடிக்கிறான். அப்படி சண்டை பிடிக்கிற பொழுது அந்த சண்டையினுடைய ஒரு எல்லையிலே மாமரமாக வந்து மாறி நின்றான். உங்களுக்கு தெரியும், சூரன் போர் பார்க்காத நகரத்தாரா? முருகன் அப்பொழுதுதான் இந்த வேலையை எடுத்து விடுகிறார். மரம் பிளக்கிறது, ஒரு பாதி சேவல் ஒரு பாதி மயில், ரெண்டும் வந்து விட்டது. இப்போ மயிலை அழைத்து தனக்கு வாகனமாக வைத்து கொண்டான். அதுக்கு முதல் இந்திரன் இருந்தான், அவருக்கு அன்றையிலிருந்து ஓய்வு. சூரன் மயிலா வந்த உடனே அவருக்கு அந்த மயிலை வைத்து கொண்டான், கொடியில சேவலை வைத்து கொண்டான். அப்போ தன்னோடு சண்டை பிடிக்க வந்தவனையே தன்னோடு சேர்த்து வைத்து கொண்டவன் முருகன். மறந்து போகாதீர்கள், தன்னோடு சண்டை பிடிக்க வந்தவனையே
சேவலும் மயிலுமாக மாற்றி தன்னோடு சேர்த்து வைத்து கொண்டானே, இதுதாண்டா வரம்பிலா அருள் என்று சொன்னார் இவர் கச்சியப்பர் சொன்னார். அப்ப அவனுக்கு கேள்வி பதில் வரையில்லை. அவன் என்ன சொன்னான், ஐயா, முருகனுக்கு கீழே மயிலாக இருப்பதும் சேவலாக இருப்பதும் பக்தர்களாகிய நமக்கு பேரு, சூரனுக்கு அது பேரா? அவன் சூரனோட முருகனை அழிக்கிறேன்னு வந்தவன், அவனை பிடிச்சு மயிலாக இருத்தி சேவலாக கொடியா வச்சா அது சூரனுக்கு பேரா என்று ஒருத்தன் கேட்டான். அப்பதான் அவர் பதில் சொல்லுகிறார். என்ன பதில் என்று கேட்டால், சூரனுக்கு என்ன கோபம்? முருகனோட கோபம் இல்லை, தேவர்களோடு கோபம். தேவர்களை அழிக்க வேண்டும். தீமைக்கு எப்பவும் என்ன இருக்கும் என்றால் நன்மையை அழிக்க வேண்டும். இதுதான் தீமையினுடைய அடையாளம். நான் எப்பவும் சொல்றதுண்டு, இந்த சொற்பொழிவுகள் எல்லாம் சும்மா வெறுமனே கேட்டு கைதட்டிட்டு போவதற்கென்று நினைக்காதீர்கள். இந்த சொற்பொழிவுகள் புத்தியில போய் இருக்கும். இருந்தால் நாம் பிழை செய்கிற பொழுது அது நம்மை தட்டி கேட்கும். அன்றைக்கு கேட்டியே, இன்னைக்கு என்ன இது? எப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, பிழை செய்கிற பொழுது பிழை சரி என்று ரெண்டு இருக்கிறது அல்லவா? இந்த ரெண்டும் நமக்கு பக்கத்திலே தான் இருக்கின்றன. பிழை செய்கிற அந்த தன்மை என்று ஒன்று இருக்கிறதே, இந்த பிழையை சூரன் பிழை, முருகன் சரி. தேவர்கள் சரியாக தர்மப்படி இருந்தார்கள், இவன் தர்மத்தை விட்டு இருந்தான். அதனாலே சண்டை, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்பொழுதும் சண்டை. அப்போ சூரன் என்ன, தேவர்களை ஆட்சி பண்ண வேணும் என்று நினைக்கிறான், எல்லாரையும் வென்று ஆட்சி பண்ண வேணும் என்று நினைக்கிறான். அப்படி நினைக்கிற காரணத்தினாலே தேவர்களை எல்லாம் போய் சண்டை பிடித்து வென்று அடக்கினான். என்னை கும்பிடுங்கள் என்று சொன்னான். தேவர்கள் எல்லாம் அவனை கும்பிட்டார்கள். இதுதானே அவனுடைய விருப்பம். தேவர்கள் அவனை கும்பிட்டார். ஆனால் சண்டை பிடித்து அடக்கி கும்பிட வைத்த பொழுது அந்த தேவர்கள் இவனை உண்மையாக கும்பிட்டிருப்பார்களா? மனதுக்குள்ளே வெறுப்பு வைத்துக் கொண்டு வெளியிலே கும்பிட்டிருப்பார்கள். இப்ப என்ன செய்தான் முருகன்? அவனை சேவலும் மயிலுமாக்கி தன்னோடு சேர்த்து கொண்டான். இப்பொழுது தேவர்கள் எல்லாம் கும்பிட வருகிறார்கள். கும்பிட வருகிற தேவர்கள் இது நாள் வரைக்கும் வெறுப்போடு சூரனை கும்பிட்டவர்கள் முருகனோடு அவன் சேர்ந்த பிறகு விருப்போடு கும்பிடத் தொடங்கினார்கள். அதனைத்தான் வரம்பிலா அருள் பெற்றுதான் என்று கந்தபுராண பெரியார் பாடி முடிக்கிறார். நிறைவாக சொல்வதானால் முருகனிடம் சொல்ல எவ்வளவு இருக்கும்? தமிழ் கடவுளிடம் இல்லாத தமிழா? அவனிடம் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு, அதுவும் அலங்காரத்திலே வருகிற ஒரு அடியை சொல்லிவிடுகிறேன். நம்முடைய தமிழ், நம்முடைய சமயம், நம்முடைய தத்துவம் சொல்லுகிற ஒரு உண்மை, நாம் செய்கிற வினைகளை எல்லாம் நாமே அனுபவித்து முடிக்க வேண்டும். தப்ப முடியாது, ஒருவரும் தப்ப முடியாது. ஒருவனுக்கு ஒரு அடி அடிக்கிறாயா, கோபத்திலே ஒரு அடி அடிக்கிறாயா, அந்த அடி என்றைக்கோ உன் முதுகிலே விழும். ஒருவனுக்கு நீ ஏதாவது ஒரு வஞ்சனை செய்கிறாயா, அந்த வஞ்சனை உன்னுடைய வாழ்க்கையை என்றே ஒரு நாள் தாக்கும். ஒருவனுடைய உணவை தட்டி பறிக்கிறாயா, என்றோ ஒரு நாள் உன்னுடைய உணவு தட்டி பறிக்கப்படும். இதெல்லாம் நியதிகள். இதற்குத்தான் நம்முடைய பெரியவர்கள் ஊழ் என்று பெயர் சொன்னார்கள். ஒரு பிறவியிலே செய்த அல்லது ஒரு பிறவியிலே செய்த வினை ஒன்று உடனேயே பயன் தரும் அல்லது கிடந்து பயன் தரும். இதுல இருந்து தப்ப முடியாது. ஆனால் நம்முடைய அருணகிரிநாதர் தான் அனுபவத்தாலே துணிந்து ஒரு வார்த்தை போடுகிறார் அலங்காரத்திலே. இறைவன், நான் இந்த பிறவியிலே சில வேலைகள் செய்து கொண்டிருக்கிறேன், அந்த வேலைகளுக்கு ஆகாமியம் என்று பெயர். இந்த சொல்ல மறந்தா ஒன்றும் நட்டமில்லை. இந்த பிறவியிலே செய்த வினைகள் எல்லாம் போய் தேங்கி நிற்கின்றன, அதுக்கு சஞ்சிதம் என்று பெயர். இதையும் சொல்ல மறந்தா பிரச்சனை இல்லை, பொருள் விளங்கினா சரி. பிறகு அதிலே ஒரு பகுதியை எடுத்து இந்த பூமியிலே அனுபவிப்பதற்காக உனக்கு ஆண்டவன் உன்னை நியமித்து அனுப்புவான். இதற்கு பிராரத்துவம் என்று பெயர். இந்த உலகத்திலே 3 வகையாக இந்த வினை மறுக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ எங்களுடைய அபிப்பிராயப்படி இப்போ நான் இதிலிருந்து பேசுகிறேனே, இது நான் முற்பிறவியிலே செய்த வினை. நீங்கள் எல்லாம் இருந்து கேட்கிறீர்களே, இது நீங்கள் முற்பிறவியிலே செய்த வினை. அப்படித்தான் பாருங்க, நான் இதை விளையாட்டா சொன்னாலும் உண்மை அதுதான். அப்ப வினையை, நான் செய்த வினையில இருந்து தப்ப முடியாதா, என்னுடைய விதியை மாற்ற முடியாதா என்று கேட்டால் பெரும்பான்மையினான சமயவாதிகள் மாற்ற முடியாது என்றே சொல்லிவிட்டார். ரொம்ப பக்திமயப்பட்ட அனுபவம் உள்ள இருவர் மட்டும் சொல்கிறார்கள், விதியையும் வெல்லலாம் என்று சொல்கிறார். இந்த வார்த்தை நமக்கு ஒரு தெம்பு தருகிறது அல்லவா? எல்லாவற்றையும் அனுபவித்து தான் முடிக்க வேண்டும் என்றால், ஆண்டவனே நீ எதற்கென சொன்னேன் என்று ஒரு பாட்டு சொல்வார்கள், கண்ணதாசன் பாடியதாக. அனுபவித்து தான் நான் எல்லாம் தீர்க்க வேண்டும் என்றால் இல்லை, நீ விதியை வெல்லலாம். சொன்னவர் யார்? அருணகிரிநாதர். எங்கே சொன்னார்? அலங்காரத்திலே சொன்னார். அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமேல் அயன் கையெழுத்தே.
முருகப்பெருமானுடைய திருவடி என் தலையிலே பட்டால் பிரம்மன் எனக்கு எழுதி அனுப்பிய அந்த எழுத்து அழிந்து போய்விடும். பிரம்மன் எனக்கு எழுதிய எழுத்து அழிந்து போய்விடும். அருணகிரிநாதர் மட்டும் சொன்னா போய் இத முன்னுக்கு வேற சிலர் சம்பந்தர் சொல்லுகிறார். அது அந்த தேவாரம் என்னங்கய்யா, திருநீலகண்டம் என்று முடிக்கிறாரே திருஞான சம்பந்தர். அவ்வினைக்கு இவ்வினை அந்த பாடலில் என்ன சொல்லுகிறார்? செய்வினை வந்து தீண்டப்பெறாது திருநீலகண்டம் என்கிறார். இது அடுத்த அருணகிரிநாதர் சொல்றது. இன்னொரு கதையை சொல்லி வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். யாரு? மார்க்கண்டேயர் கதை. அவருக்கு 16 வயதிலே உயிர் பிரிய வேணும் என்பது விதி. சிவபெருமானை தொட்டு அந்த விதியை மாற்றினார் என்பது கதை. ஆகவே அருணகிரிநாதர் தருகிற இந்த அலங்கார வார்த்தை இருக்கிறதே நமக்கு தெம்பு தருகிற வார்த்தை. முருகன் பாதத்தை மட்டும் பிடித்து தலையிலே வைத்து விட்டோமானால் நம்முடைய வினை முடிந்துவிடும் என்று சொன்னவர் அருணகிரிநாதர். முருக வழிபாட்டினுடைய பயன்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நிறைவாக ஒன்றை சொல்லுகிறேன். அதை சொன்னவர் அருணகிரிநாதர் தான். அலங்காரத்திலே தான் சொன்னார், நம்முடைய வாழ்க்கை நிரந்தரமற்றது. நம்மில் பல பேர் அதை நினைப்பதில்லை. நான் பரீட்சை எடுக்கிறேன், பரீட்சையிலே பாஸ் பண்ணுவேனோ இல்லையோ எனக்கு தெரியாது தானே, ஆனால் பாஸ் பண்ணுவேன் என்று நினைக்கிறேன். பரீட்சையிலே பாஸ் பண்ண உடனே எனக்கு வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது, ஆனால் வேலை கிடைக்கும் என்று நம்புவேன். வேலை கிடைத்ததும் எனக்கு நல்ல சம்பளம் வருமோ வராதோ தெரியாது, ஆனால் நல்ல சம்பளம் வரும் என்று நம்புவேன். நல்ல சம்பளம் வந்ததும் எனக்கு நல்ல கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ தெரியாது, நடக்கும் என்று நம்புகிறேன். கல்யாணம் நடந்ததும் எனக்கு குழந்தை பிறக்குமோ பிறக்காதோ தெரியாது, பிறக்கும் என்று நம்புகிறேன். பிறந்த குழந்தை நல்லவனாக வருவானோ வரமாட்டானோ தெரியாது, வருவான் என்று நம்புகிறேன். இப்படி வருமோ வராதோ என்று நினைக்கிற விஷயங்கள் எல்லாவற்றையும் வரும் என்று நம்புகிற நாங்கள் உறுதியாய் வரும் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் நினைப்பதே இல்லை. என்ன விஷயம் அந்த உறுதியாய் நடக்கிற விஷயம்? தோன்றிய பொருள் எல்லாம் மறையும். இது நியதி. ஒரு பொருளுக்கு தோற்றம் என்று ஒன்று இருந்து விட்டால் மறைவு என்று ஒன்று இருக்க வேண்டும். இந்த நிலையாமை என்கின்ற ஒன்றை மட்டும் நாங்கள் யாரும் நினைத்து பார்ப்பதில்லை. இங்க பாருங்க, இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், இந்த ஒலி வாங்கி இப்படி தொடுகிறேன், கரண்ட் அடிக்கிறது, முடிஞ்சு. பேசின நிலையாமை பற்றிய பேசிய ஜெயராஜ் நிலையாமையாய் போனார். இப்போ நீங்கள் எல்லாம் இருந்து பேச்சை ரொம்ப ஆனந்தமாக காத்தடிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஃபேனிலே ஒன்று கலண்டு விழுந்தால் இனி பேச்சு உள்ளே போகாது, எல்லார் கண்ணும் அங்கே தான் இருக்க போகுது. அந்த நிமிஷமே நம் வாழ்க்கை முடிந்துவிடும். இதுதானே நம்முடைய வாழ்க்கை. ஆனால் நிலையில்லாத இந்த வாழ்க்கைக்குள்ளும் ஏதோ நிலையான ஒன்றை தேடி அனுபவிக்கிறோம் என்று பொய்யாக நம்பிக்கொண்டு நாம் வாழ்கிறோம்.